எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இவ்வளோ அழகான ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கான ப்ரெஷ் ஷோ தான் போட்டது, சொட்ட சொட்ட நினைவு. இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான முதல்ல கான்செப்டை யோசித்ததுக்கு முதல்ல இயக்குனருக்கு மிகப்பெரிய நன்றி. அதை ஏற்றுக்கிட்டு நடித்த ஹீரோவுக்கும் மிகப்பெரிய நன்றி. அது அவ்வளோ அழகாக டைலாக்லாம் எழுதின அன்பு தம்பி ராஜாவுக்கு நன்றி. ஸோ ஹீரோயின் சரி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸில் அந்த நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, அந்த பிரிட்ஜில் வர்ற அந்த டைலாக்கு நானே அறியாமல் அழுதுட்டேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு சொட்டைங்கிறது எவ்வளோ ஒவ்வொரு மனுஷனுடைய தாக்கமாக இருக்கும் அப்படின்றதுக்கான நகைச்சுவை கலந்து எண்டில் அதுக்கான ஒரு எமோஷன் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார் டைரக்டரு. ஸோ இந்த படம் 29 தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் ப்ரெஸ் பீப்புள் எல்லாம் பார்த்துட்டீங்க. ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் தான் கொண்டு போய் கொடுக்கணும். நீங்கள் நடித்தவங்க எல்லாருமே நடிச்சிருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக நான் இருக்கேன்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இயக்குனருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த ஹீரோவுக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு 6 படம் நடித்த ஒரு ஹீரோ இவ்வளோ பெரிய எஃபர்ட் எடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு ஓடாக உழைச்ச அன்பு தம்பி ராஜா அண்ட் வினோத், ஆனந்த், வினோத், நம்ம புகழ், யோகி எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ இதுக்கப்புறம் இது நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் இருக்குது. ஒரு நல்ல கண்டென்ட்டு தமிழில் முதல்ல இப்படி ஒரு வித்தியாசமான கண்டென்ட் வந்திருக்குது ஃபஸ்ட் டைம். ஸோ அதை நீங்கள் நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் சொட்ட சொட்ட நினைவு படம் பார்த்துருப்பீங்க. இது ஒரு யங் டீம், ஒரு புது முயற்சி. நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் சப்போர்ட் பண்ணோம். உங்களை எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு முயற்சியை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இது ஒரு புது முயற்சிக்கு நீங்கள் எல்லோரும் உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா எங்களால் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது. ஸோ ஒரு சொட்ட சொட்ட நினைவு தான் ஆகஸ்ட் 29 ரிலீஸ் ஆகுது. இந்த யங் டீமை நல்லபடியாக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இதுதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் காமெடியாக தான் பேசுவேன், பட் இப்போ ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஆடியன்ஸாக ப்ரெஸ் தான், நீங்கள் தான் படம் பார்த்துருக்கீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோன்றது எல்லாம் சொல்கிறது தான். இப்போ நாங்களும் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா எழுதுங்க. எங்களை மாதிரி ஒரு டீமும் இங்கே இருக்கோன்றதுக்கு அந்த ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த சொட்ட சொட்ட நினைவை சேர்த்துருங்க. ரொம்ப நன்றி. இது என்னோடய முதல் ஸ்டார்ட் தான். இனிமேல் போக இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவேன். அதுக்கு எல்லாருக்குமே உங்களோட சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் திரைப்படத்தை பார்த்தது. 2-3 இடங்களில் உங்களோட சிரிப்பு சத்தமும் என் காது கேட்டது எனக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப பதட்டமாக தான் இருந்தது. டைரக்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. இவ்வளோ கேமராக்கள்லாம் எங்கள் செட்லேயே 8 கேமராக்கு மேலே நான் பார்த்ததில்லை. இவ்வளோ கேமரா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் எல்லா கேமராவும் ஒவ்வொன்றும் கண்கள். இந்த குழந்தைங்கள்லாம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ரொம்ப நாள் ஆச்சு காமெடி திரைப்படம் அப்படின்னு ஒன்று இந்த படத்தோட வெற்றி கண்டிப்பாக அடுத்தடுத்து காமெடி படங்கள் அதிகமாக இங்கே உருவாகிறதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாய்ப்பளித்த நல்லவங்களுக்கும் இது எல்லாருக்கும் காட்ட நல்லவங்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி. ஆகஸ்ட் 29 தயவு செய்து தியேட்டர்களில் போய் பாருங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் மீடியா பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி எங்கள் படம் பார்க்க வந்ததுக்கு. சொட்ட சொட்ட நினைவு 29 ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகுது. நீங்களாம் பார்த்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தயவுசெய்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு நியூ டீம். எங்களோட பெஸ்ட்டு எல்லாருமே கொடுத்துருக்கோம். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இவ்வளோ ஒரு சூப்பரான கதை ரெடி பண்ண டைரக்டர் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னை நம்பி இவ்வளோ ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்ட், அழகான ஒரு டீம் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜா பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காரு. டெஃபினெட்லி ஹீரோ சார் பிடிச்சிட்டாங்க. ஸோ எல்லோரும் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியா மக்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மூவி பார்த்துருக்கீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ தொடர்ந்து இந்த மூவிக்கும் எனக்கும் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபேமிலி என்டர்டெய்னிங், காமெடி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கோன்னு நம்புகிறோம். ஸோ இங்கே பண்ணியிருக்க எல்லாருமே கேரக்டர்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க.
ராஜா சாராக இருக்கட்டும், ஆனந்தாக இருக்கட்டும், நிஷாந்தா இருக்கட்டும், த்ரூ அவுட் மூவி வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஒரு யங் டீமை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். நல்ல ரிவ்யூ போடுங்க. தேங்க்யூ. பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான வணக்கத்தை சொல்லிக்கிறோம். ஒரு 18 நாளில் எடுக்கப்பட்ட ஒரு படம் இன்றைக்கி வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி படத்தை போட்டு காமிச்சோங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொரு ரைட்டிங்கும் தான் எங்களை அடுத்த லெவல் கூட்டிகிட்டு போகும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், படம் சூப்பராக வந்திருக்கு. எங்கள் டீம் எல்லாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பிரசன்ட் மீடியாவுக்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். மக்களாகிய நீங்கள் தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு காமெடி படங்கள் வந்து அப்படின்ட்டு மக்கள் நீங்கள் தான் நிறைய இடத்துல சொல்கிறீங்க. உங்களுக்கான ஒரு சூப்பரான காமெடி படம் உங்களுக்காக வந்திருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. சொட்ட சொட்ட நினைவு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பாருங்க கண்டிப்பா. 29. தேங்க்யூ. ஆனா ஒரு சின்ன படத்தை சின்ன படமா ஆக்குறதோ இல்ல ஒரு சின்ன படத்தை பெரிய படமா ஆக்குறதோ எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. உங்களோட உண்மையான ரிவ்யூவை நீங்க தாராளமா கொடுங்க. ஏன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு முயற்சி அதை ஒரு நல்ல கலகலன்னு காமெடியா கொண்டு போயிருக்கோம். அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஸோ அது நீங்க தான் அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்குறோமா? தேங்க்யூ. ஏன் சார் பார்த்தோம் சார். என்னாச்சு சார்? சரி ஓகே. இல்லை சார் நாங்கள் நோட் பண்ணல, நீங்கள் தான் நோட் பண்ணி சொல்கிறீங்க. பட் திணிக்கணும்னு எதுவும் பண்ணல. பட் யதார்த்தமாக எடுத்துகிட்டு போகணுன்னு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். திணிக்கணும்னு எதுவுமே பண்ணுறதில்ல. ஆமாம் ஆமாம் கரெக்ட். ஓகே. இல்லை சார் அந்த மாதிரி எதுவும் நாங்கள் திணிக்கணுமே திணிக்கல. யதார்த்தமாக பண்ணது தான் அது. தேங்க்யூ. சரி தேங்க்யூ. கண்டிப்பா. தேங்க்யூ. சரி நாங்க எல்லாருமே சேர்ந்து டீமா வந்து ஃப்ரைடே அன்னைக்கு எல்லாருமே FDFS ஷோ வந்து ரோஹினிலையும் காசி டாக்கீஸ்லையும் பார்க்குறோம். ஸோ நீங்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே வாங்க. இல்லை நீங்கள் அது அந்த டெம்ப்ளேட்க்கு போவேன்னா என்னன்னா என்னோட டைலாக் ரைட்டர் KPV ராஜா கலக்க போது யாரில் இருக்காரு. இன்னொன்று சரி அது உங்கள் கருத்து, நான் ஒன்றும் சொல்லலை. இல்லை அவர் தேங்க்யூ. கொஞ்சம் அது நான் நெக்ஸ்ட் படத்தில் இது பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன குறிப்பிட்ட டைமில் எடுத்த படம். 18 நாளில் இவ்வளோ அழகான ஒரு படம். ஏன்னா 18 டேஸ்ல இந்த குவாலிட்டி அவுட் எடுத்துட்டு வர்றது கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் கஷ்டம்தான். பட்ஜெட்டாகவும் எங்களுக்கு கொஞ்சம் கன்ஸ்டெயின் இருந்தது. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணுன்றது குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கோம். எதுவுமே திணிக்கலை. வந்து மக்கள் பார்க்கட்டும், பார்த்துட்டு ஆமாம் இல்லை இப்போ ரொம்ப கரெக்ட் ரொம்ப சீரியஸாக அதை ஹேண்டில் பண்ண வேணாம் அப்படின்றதும் நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம். ஏன்னா ரொம்ப சீரியஸாக ஹேண்டில் பண்ணிட்டாலும் ரொம்ப போர் ஆகிடும். ரொம்ப சீரியஸாக ஹேண்டில் பண்ண வேணாம், கொஞ்சம் காமெடியாக எடுத்துகிட்டு போய் கடைசியில் நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லுவோன்றது தான் ஐடியா. என்ன சார் சொல்லணும்? எந்த விஷயத்துல சார்? நீங்க எனக்கு முடி இருக்கு. சரி என்ன வீரியமா இருப்பாங்க சார்? இல்ல சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணு பார்க்க போட்டோ தான் சார் காட்ட முடியும். இல்ல இவர் ஏதாவது பதில் கொடுக்குறாரு பாருங்க சார். பொண்ணு பார்க்க போட்டோ தானே காட்ட முடியும். அது இப்ப சொல்ல முடியுமா? என் பையன் இல்ல சார், இந்த விஷயம் எங்களுக்கே இப்பதான் தெரியும்ன்றதுனால பிள்ளைங்க நல்ல வீரியமத்தை அண்ணே பாஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ சார். அதாவது ஒரு 18 நாளில் இப்படி ஒரு அழகான படம் டே நைட்டு அந்த டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
இப்படி ஒரு முயற்சி தமிழ் படத்தில் முதல்ல இப்படி ஒரு சொட்டத்தில் வச்சு ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு மற்ற விஷயங்களை சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்யூ.